தமிழர் நடுவோம் என்ற அமைப்பை தோற்றுவித்த நண்பர் திரு செல்வா பாண்டியர் அவர்களும் அதே இயக்கத்தைச் சேர்ந்த திரு சுரேஷ் பாண்டியர் அவர்களும் ஒரு வாகன துர்நேர்ச்சியில் அகால மரணமடைந்தார்கள். அவர்களது குடும்பங்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறுகிய காலமே செயல்பட்டிருந்தாலும் திராவிடத்தின் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் செல்வா பாண்டியர். திராவிடர்கள் தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் பண்டிகையை களவாடி திராவிட பொங்கலாக கொண்டாடியதை எதிர்த்து திராவிடர் திடலுக்கு எதிரிலேயே ஆர்ப்பாட்டம் செய்தது உட்பட பல ஆர்ப்பாட்டங்களை செய்து திராவிடர்களின் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்தினார். அவர் திராவிடத்தை தோலுரித்து ராஜ் தொலைக்காட்சியில் பேசியது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவு. நாங்கள் பதிவு செய்த அதன் ஒரு பகுதியை கீழே விவரண பெட்டகத்தில் இணைப்பாக கொடுத்துள்ளோம். அதை தவறாமல் காணுங்கள். அந்த நிகழ்வை பாராட்டி தமிழர் உலகம் திருட்டு திராவிடம் என்ற ஒரு விழியத்தையும் வெளியிட்டது. அதன் இணைப்பும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த விழியத்தையும் தவறாமல் காணுங்கள். தங்களின் வாகனத்தை அதிவேகத்தில் செலுத்தியதே நேர்ச்சிக்கான காரணமாக தெரிகிறது. எதற்கு அவ்வளவு வேகம்? தமிழ்த் தேசிய போராளிகள் இரட்டிப்பு கவனத்தோடும் பொறுப்போடும் இயங்க வேண்டும். அவர்களின் இழப்பு தனி மனித இழப்பு அல்ல, தமிழ் தேசத்தின் இழப்பு. இந்த புரிதலோடு தமிழ் தேசிய போராளிகள் இயங்க வேண்டும். தமிழுக்கும் ஈஸ்டர் தீவுக்குமான தொடர்பு வழியாக சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியது முருகனே என்று முந்தைய விடயத்தில் நிறுவியிருந்தேன். இந்த விடயத்தில் அதையே தமிழுக்கும் பெர்பர் தேசத்துக்குமான தொடர்பிலிருந்து கூடுதலாக நிறுவ இருக்கிறோம். பெர்பர் இன மக்கள் வடமேற்கு ஆப்பிரிக்க பகுதியில் வசிக்கின்றனர். அவர்கள் வரவர என்று உலர்ந்த பாலைவன பகுதியில் வசிப்பதால் பெர்பர் என்று அழைக்கப்படுகின்றனர். ஈரமற்று உலர்ந்த பொருட்களை கையாளும் போது அவை வரவர என்ற சத்தம் எழுப்புவதால் ஈரப்பசையற்ற உலர்ந்த நிலப்பகுதி வரவர நிலம் எனப்பட்டது. வரவர என்ற தமிழ்ச் சொல்லே பெர்பர் என்று மருவியது. வரவர, பரபர, பெர்பர். பல இனக்குழுக்களாக வாழும் பாலைவன மக்கள் வறுமையின் காரணமாக அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதும் இரத்தம் சிந்துவதும் இயல்பு. அவர்கள் பரபர என்றழைக்கப்பட்ட வறண்ட பகுதியில் வாழ்ந்ததால் அவர்களின் இந்த உட்பூசல்கள் பார்பாரிக் போர்கள் என்று இடவாகு பெயராக அழைக்கப்பட்டன. அடிக்கடி போரால் அவதியுறும் பாலைவன மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவே முகமது அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை தோற்றுவித்து உள்ளோரின் செல்வங்களை இல்லாதோரிடம் பகிர்ந்து அமைதியாக கூடி வாழும் முறைமையை அல்லாவின் பெயரால் உருவாக்கினார். இரத்தம் சிந்திய பாலைவன மக்கள் பார்பாரிக் என்று அழைக்கப்பட்டது போலவே இரத்தம் சிந்தும் அறுவை சிகிச்சை உட்பட்ட மருத்துவம் செய்த நாவிதர்களும் பார்பர் என்றே அழைக்கப்பட்டனர். பார்பர்கள் முடிதிருத்தும் தொழில் அல்லாது மருத்துவமும் செய்தனர். ஆக பார்பாரிக், பார்பர், பெர்பர் ஆகிய சொற்களின் தமிழ் மூலத்தை கண்டுவிட்ட நாம் பெர்பர் மக்கள் சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியது முருகனே என்ற செய்தியை மறைமுகமாக வைத்துள்ள நுட்பத்தை அறிய முற்படுவோம். அதற்கான வரிசை கிரமமான அணுகுமுறை: 1. பெர்பர் மக்களின் எழுத்து குறியீடுகளான திஃபினாவிற்கும் சிந்துவெளி எழுத்துக்குமான ஒற்றுமையை உணர்த்துவது. 2. தமசி என்றழைக்கப்படும் பெர்பர் மக்களின் மொழி சொற்களுக்கும் தமிழ் சொற்களுக்கும் உள்ள ஒற்றுமையை விளக்குவது. 3. டிஃபினா என்ற அவர்களது எழுத்தை குறித்த சொல்லும் தமசி என்று அவர்களின் மொழியை குறித்த சொல்லும் உருவான விதத்தை ஆய்வது. 4. இதை செய்யும்போது தமசி என்ற பெயர் முருகனால் உருவானது என்பதை அறிவது. 5. இதை உறுதி செய்யும் விதமாக பெர்பர் மக்களின் கடவுளர்கள் முருகனும் சிவனும் என்று நிறுவுவது. உலக மொழிகளின் எழுத்து வடிவங்களில் பல சிந்துவெளி எழுத்திலிருந்தே உருவானவை. பிராமி எனப்படும் தமிழி, சைத்தியன் எழுத்து, ஃபொனீஷியன், திஃபினா எனப்படும் பெர்பர் எழுத்து, சீன எழுத்து, கிரேக்க எழுத்து என்று சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். இதை சைத்தியன் எழுத்துக்கும் சிந்துவெளி எழுத்துக்கும் உள்ள உருவ ஒற்றுமையை கொண்டு ஊகிக்கலாம். மேலும் சைத்தியனுக்கும் டிஃபினாவுக்கும் உள்ள உருவ ஒற்றுமை. நான் எழுத்துகளுக்கிடையில் உள்ள உருவ ஒற்றுமையை மட்டும்தான் அலசுகிறேன். அவற்றை ஒலி ஒற்றுமையோடு அலசுவது எனது நிபுணத்துவத்திற்கு அப்பாற்பட்டது. சிந்துவெளி தமிழ் எழுத்தோடும் தமிழியோடும் டிஃபினா எழுத்துக்களுக்கு உருவ ஒற்றுமை உள்ளது. நேரத்தை சேமிக்க நான் சில ஒற்றுமைகளை மட்டும் காண்பிக்கின்றேன். விடயத்தை இடைநிறுத்தி
நீங்களும் ஒப்பீடு செய்யலாம். இதிலிருந்து டிஃபினா என்பது சிந்துவெளி எழுத்தின் மருவிய வடிவம் என்பதை நிறுவியுள்ளோம். பெர்பர் மொழி என்பது தமிழின் மருவிய வடிவம் என்ற கருத்துள்ளதால் நவீன டிஃபினா எழுத்துக்களின் ஒளி வடிவம் அவற்றை ஒத்திருக்கும் சிந்துவெளி எழுத்தின் ஒளி வடிவமாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் கருத்தில் கொள்க. எனினும் டிஃபினா எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்திலிருந்தே உருவானவை என்று உருவ ஒப்பீடு வழியாக நிறுவியுள்ளோம். எழுத்துருக்கள் மட்டுமல்ல, பெர்பர் மொழியின் சொற்களும் தமிழோடு தொடர்புடையவை. முனைவர் அண்ணாதுரை வரையன்காவல் பெர்பர் மொழியில் உள்ள தமிழ் சொற்களை அடையாளம் கண்டு ஒரு வியக்க வைக்கும் கட்டுரையை அகாடமியா இணையத்தில் வெளியிட்டுள்ளார்கள். அதற்கான இணைப்பு கீழே விழிய விவரண பெட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சிலவற்றை இங்கு படித்து காண்பிக்கின்றேன். அல் டு கிரை, அழு. அவுல் டு எக்ஸ்பெக்ட், ஆவல். ஹுடு டு கிவ், கொடு. உத் டு ஹிட், உதை. சிந்துவெளி எழுத்து தமிழ் கடவுளான முருகனால் உருவாக்கப்பட்டது என்பதை முந்தைய விடயங்கள் வழியாக நிறுவியுள்ளோம். பெர்பர் மொழியின் எழுத்தான திஃபினா சிந்துவெளி எழுத்தோடு ஒற்றுமை கொண்டுள்ளது என்று தற்போது நிறுவியுள்ளோம். பெர்பர் மொழியின் சொற்களும் தமிழ் சொற்களாக இருப்பதை முனைவர் அண்ணாதுரை அவர்கள் நிறுவியுள்ளார்கள். ஆக தமசி எனப்படும் பெர்பர் மொழி பழந்தமிழின் மருவிய வடிவமே. இப்போது பெர்பர் எழுத்து முறையின் பெயரான டிஃபினாவும் பெர்பர் மொழியின் பெயரான தமசியும் உருவான விதத்தை ஆராய்வோம். டி என்ற முன் எழுத்தோடு பெர்பர் முறைப்படி பெண்மை வடிவமாக்கப்பட்ட ஃபியூனிக் எனும் எழுத்து முறையின் டிஃபியூனிக் என்ற பெயரே டிஃபினா என்று ஆகியிருக்கலாம். அதனால் இந்த பெயர் ஃபொனீஷியன் மூலமாக வந்திருக்கலாம் என்பது பொதுவாக சொல்லப்படும் ஒரு கருதுகோள். ஆனால் ஃபொனீஷியனே சிந்துவெளி எழுத்தின் விளைவுதான். ஆக ஃபொனீஷியனே சிந்துவெளி எழுத்தின் விளைவு எனும் போது டிஃபினாவும் சிந்துவெளி எழுத்திலிருந்தே நேரடியாக தெரிந்தது என்று கொண்டு டிஃபினாவிற்கான சொல் மூலத்தை தேடலாம். நான் ஏற்கனவே சிந்துவெளி எழுத்து உருவானது இலங்கையில்தான் என்றும் அது தமிழ் மொழியின் எழுத்துக்களே என்றும் எனது முந்தைய விடயங்கள் வழியாக நிறுவியுள்ளேன். ஆகையால் ஆதிகால பெர்பர் மக்கள் தங்களது மொழியின் உண்மையான மூலத்தை அறிந்து அதையும் அதன் எழுத்தையும் தீவுனா என்று அழைத்தனர். இங்கே நா என்றால் நாக்கு. நாக்கு என்பது இங்கே மொழியை குறிக்கிறது. தீவு பிளஸ் நா, தீவுனா, தீஃபுனா, திஃபுனா, டிஃபினா. எனவே ஃபொனீசியன் மூலமாக உருவானது என்பதற்கு மாறாக டிஃபினா என்பதற்கு இதுவே சரியான சொல்லாய்வு. இப்போது தமசி என்ற சொல்லை ஆராய்வோம். மத்திய அட்லாஸ் தமசி பேசும் மக்கள் தங்களை அமசி என்றே குறிக்கின்றனர். அந்த இனப்பெயருக்கு வேர் மூலம் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அதன் பொருள் சுதந்திர மக்கள் என்கின்றனர். அமசி என்பதன் பெண்பால் பெயரே தமசி என்றாகி தங்களின் மொழியின் பெயரானது என்கின்றனர். ஆனால் இது சுத்தமும் பொருந்தவில்லை. சுதந்திர மக்கள் என்று பொருள்படும் அமசி என்ற சொல்லுக்கு அவர்களால் சரியான வேர் மூலம் தர இயலவில்லை. மேலும் சுதந்திர மக்கள் என்று பொருள்படும் சொல்லின் பெண்பார் பெயர் எப்படி அம்மக்களின் மொழியின் பெயராகும்? சான்றாக தமிழர்களின் மொழி தமிழ், அதே போல அமசிகளின் மொழியும் அமசிதானே. எனவே அவர்களின் புரிதல் சரியாக இருக்க வாய்ப்பில்லை. தமசி சொல் மூலத்தை மறந்த அம்மக்கள் சொல்லும் சாக்குப்போக்கான விளக்கமே அவர்களது இந்த விளக்கம். இந்த விடயத்தை பார்த்த பிறகு அவர்கள் தங்களின் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வாய்ப்புள்ளது. தமிழே உலகின் முதல் மொழியானதால் ஆதியில் அதற்கு பெயர் இருந்ததில்லை. இலங்கையிலிருந்து வெளியேறிய ஆதி மக்கள் தங்களின் மொழியை தீவின் மொழி என்று குறிக்கும்போது அவர்களின் மொழிக்கும் அதன் எழுத்துக்கும் டிஃபினா என்ற பெயர் உருவானது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாம் தமிழ்ச்சங்கம் உருவான பிறகு அவர்கள் வெளியேறியதால் தமிழ் மொழிக்கும் தமிழ் எழுத்துக்கும் முருகன் பங்களிப்பு செய்திருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இவ்வாறாக இலங்கையிலிருந்து சுமேரியாவில் குடியேறிய மக்களில் தங்களை பெர்பர் என்று அழைத்து கொண்ட ஒரு பகுதியினர் தங்களின் தற்போதைய வாழ்விடமான வடமேற்கு ஆப்பிரிக்காவிற்கு இடம்பெயர்ந்தனர். எனது கருத்துப்படி 7000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த இராமாயண போரில் தோற்ற இலங்கை அகதிகளே சுமேரியர்கள். 4500 ஆண்டுகளுக்கு முன்பு சுமேரியர்களின் முதன்மை தெய்வம் தமுஸ். ஆனால் இது துமுசித் என்ற பழைய பெயரின் மருவிய வடிவமே. துமுசித், துமுஸ், தமுஸ். ஆனால்
துமுசித் என்பதே எழுத்திடம் பெயர்ந்த சொல்தான். அது ஆதியில் முதுசித் என்றே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். சித் என்பதன் பொருள் யாது? யாசித்தி என்பது தென் சித்தர்கள் என்றும், அப்பெயரில் உள்ள யா என்பது தெற்கு என்றும், சித்தி என்பது சித்தர்களை குறித்தது என்றும், அவர்கள் முருக வழிபாட்டுக்காரர்கள் என்றும், அவர்கள் மெசபத்தோமியாவின் ஒரு பகுதியான குர்திஸ்தானத்தில் வசிப்பவர்கள் என்றும் 2 வருடங்களுக்கு முன்பே வேறு ஆங்கில விழியம் வழியாக பதிவு செய்துள்ளேன். எனவே சித் என்றால் சித்தன் என்று பொருள். ஆக முது சித் என்பதற்கு மூத்த சித்தன், பழைய சித்தன் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். இது முதல் தமிழ் சங்கத்தை தொடங்கிய சிவனையும் குறிக்கலாம், 2ஆம் தமிழ்ச் சங்கத்தை தொடங்கிய முருகனையும் குறிக்கலாம். ஆக முதுசித் என்ற மூல பெயரே துமுசித் என்றாகி, துமுஸ் என்றாகி, இறுதியாக தமுஸ் என்றானது. பிற்கால பாபிலோனிய வழக்குப்படி நிம்ராட் என்றழைக்கப்பட்ட சிவனின் மகனாக தமுஸ் அறியப்படுகிறார். மேலும் தமுஸ் கால்நடைகளை மேய்த்தவராகவும், விவசாய கடவுளாகவும், பருவங்களின் நாயகனாகவும், கருவளத்திற்கான கடவுளாகவும் பல வகைகளில் வழிபடப்பட்டார். அதே சமயம் முருகனும் ஒரு ஆயர் தலைவன் என்பதும், அவர் விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார் என்பதும், அவர் விவசாயத்திற்கான மூல நாட்காட்டியை உலகில் முதலாக உருவாக்கினார் என்பதும், அவர் கருவளத்திற்கான கடவுளாகவும் வழிபடப்படுகிறார் என்பதும் முருகன்தான் தமுஸ் என்று நமக்கு அடையாளம் காட்டுகின்றன. தங்களின் மொழியையும் அதன் எழுத்து முறையையும் டிஃபினா என்று அழைத்த ஆதி பெர்பர் மக்களுக்கு சிந்துவெளி எழுத்து என்று அழைக்கப்படும் எழுத்து முறையை உருவாக்கியதும் தமிழை வளர்த்ததும் முருகனே என்று தெரிந்திருந்தது. எனவே பிற்காலத்தில் அவர்கள் தங்களின் மொழியை மத்திய கிழக்கு பகுதியில் தமுஸ் என்று அழைக்கப்பட்ட முருகனின் பெயரால் தமசி என்றே அழைத்தனர். இவ்வாறாக திஃபினா என்ற இம்மொழி முருகனின் பெயரால் தமசி என்ற இன்னும் ஒரு பெயரையும் பெற்றது. இம்மொழியின் மூல பெயரான திஃபினா என்பது இதன் பிறகு அதன் எழுத்து முறையை மட்டும் குறித்தது. இப்படியாகத்தான் திஃபினா, தமசி என்ற பெயர்கள் உருவாயின. இப்பெயர்கள் பற்றிய என்னுடைய தெரிவுகள் வேற்றுள்ளாய்வு முறையிலும் வரலாற்று ரீதியாகவும் மிகச் சரியானவையே. உண்மையில் பெர்பர் மக்களின் தேசிய கொடி தமிழை வளர்த்த முருகனோடும் சிவனோடும் இம்மக்களுக்கு இருந்த பக்தி நெருக்கத்தை காட்டுகின்றது. அதை வெளிப்படுத்தும் விதமாக இவர்கள் யாஸ் என்று அழைக்கும் சிவ முருகனின் இருதலை முக்கோள் குறியீட்டை தங்களது கொடியிலும் பயன்படுத்துகின்றனர். மேலும் அசைக்க முடியாத ஆதாரங்களோடு பெர்பர் மொழி முருகனின் பெயரால் தமசி என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நிறுவ வேண்டும். பெர்பர் மக்களின் மீது இஸ்லாம் திணிக்கப்படும் வரை அவர்கள் முருகனையே வழிபட்டார்கள் என்று நிறுவுவதின் மூலம் முருகனுக்கும் தமசி என்ற பெயருக்கும் உள்ள தொடர்பை நிறுவ முடியும். ஆதி பெர்பர் மக்கள் சிவனும் முருகனும் தமிழ் மொழிக்கு பங்களித்தவர்கள் என்பதை அறிந்தவர்கள். உண்மையில் ஆதி சித்தர்களான சிவனும் முருகனும் உலகின் அனைத்து கலாச்சாரங்களாலும் அறியப்பட்டவர்கள். இவ்வாறாகத்தான் பெர்பர் மக்களின் பாலைவனச் சோலையான சிவா ஒவாசிஸ் சிவனின் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. மொராக்கோ நாட்டின் முக்கிய நகரமான மாரகேஷ் முருகனையும் சிவனையும் ஒரு சேர குறித்த முருகேஷ் என்ற சொல்லின் மறுவே. மொராக்கோ என்ற இந்த தேசத்தின் பெயரும் முருகனால் வந்த பெயரே. முருகன், மொரக்கன், மொராக்கன், மொராக்கோ. பெர்பர் மக்களின் நடு தெய்வம் அம்மன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆதியில் பெண் தெய்வமாக அறியப்பட்டு பிறகே ஆண் தெய்வமானது என்று சொல்லப்படுகிறது. 7 நாயகிகள் என்ற பெண் தெய்வங்களை முருகனே உருவாக்கினார் என்றும், அவையே சுமேரியாவில் அனுநாக்கி என்று அழைக்கப்படுகின்றன என்றும் நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். அது மட்டுமல்ல, மத்திய கிழக்கு பகுதி மக்கள் முருகன் உருவாக்கிய இந்த 7 நாயகிகளுள் 3 முக்கிய தெய்வங்களை குறிப்பாக வழிபட்டனர். தமிழகத்திலும் காளி, லட்சுமி, சரஸ்வதி என்ற 3 தெய்வங்களை சிறப்பாக வழிபடும் இத்தகைய வழமை உள்ளது. அங்கே அல் உஷா என்ற பெயரில் காளியையே வழிபட்டனர். காளிக்கு தமிழில் உழை என்ற பெயரும் உண்டு. இதுவே அங்கு உஷாவானது. இவள் கருப்பு அங்கியை அணிந்து தன்னை காளிதான் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறாள். அடுத்ததாக அல் லாத் என்ற பெயரில் லட்சுமியை அவர்கள் வழிபடுகின்றனர். லாத் என்ற மத்திய கிழக்கு சொல் தமிழ் லதா என்ற சொல்லின் திரிபு. காளி எனும் கருப்பி இரவுக்கான தெய்வம். இவள் ஊருக்கு வெளியே எல்லை காளியாக வசிப்பவள். பச்சையம்மாள் விவசாய தெய்வம். இவள் வயல்களின் நடுவிலோ ஆற்றங்கரைகளிலோ கோயில் கொள்வாள். சரஸ்வதி கல்வி, ஞானம்,
மற்றும் கலைகளுக்கான தெய்வம். இவை பயிலும் இடங்களில் வசிப்பவள். இந்த வகையில் லட்சுமி வீட்டுக்கான தெய்வம், நமது வீடுகளில் குடிகொண்டவள். இவள் இல்லத்தாள் என்றும் அழைக்கப்படுவாள். இல்லத்தாள், லதாள், லதா, அல்லாத். அல்லாத் என்ற இவள் சிவப்பு ஆடை அணிந்து தன்னை லட்சுமிதான் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறாள். மூன்றாவதாக அல் மனாஸ் என்ற பெயரில் சரஸ்வதியையே வழிபட்டனர். மனம் என்றால் ஞானம் என்ற பொருளும் உண்டு. ஞானத்திற்கான தெய்வம் சரஸ்வதி. அல் மனாஸ் வெள்ளையாடை உடுத்தி தன்னை சரஸ்வதி தான் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இவை மூன்றும் முருகன் உருவாக்கிய 7 நாயகிகளுள் முக்கியமான 3. இந்த 7 நாயகிகள் அனைத்தும் தமிழகத்தில் இன்றும் அம்மன் என்றே அழைக்கப்படுகின்றன. எனவே ஆதி பெர்பர் மக்கள் இந்த பெண் தெய்வங்களை அம்மன் என்ற பெயரில் இவற்றை உருவாக்கிய முருகனோடு சேர்த்தே வழிபட்டனர். ஆயினும் பிற்காலத்தில் இவர்கள் முருகனையே அம்மன் என்ற பெயரில் வழிபட்டனர். ஆக முருகனே அம்மன் என்ற செய்தியை இப்போது நான் உறுதியாக நிறுவ வேண்டும். முருகன் ஒரு போர்க்கடவுள். இந்த உண்மையை வருங்காலங்களுக்கு கடத்த முருகனோடு மயில், சேவல், ஆடு ஆகிய விலங்குகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. இந்த விலங்குகள் முருகனின் வாகனங்களாக உருவகப்படுத்தப்பட்டன. உண்மையில் முருகனோடு மேலும் 3 விலங்குகள் தொடர்பு படுத்தப்படுகின்றன. அவை யானை, மீன், கிளி ஆகியவை. மீனும் கிளியும் முருகனின் மீனாட்சியோடு தொடர்புடையவை. இவை முருகனின் விவசாயத்தையும் மீன்பிடி தொழிலையும் குறிக்கும். முருகன் முத்தும் எடுத்ததால் அவர் முத்துக்குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார். யானையானது முருகனை ஆசீவகத்தை தோற்றுவித்தவர் என்ற உண்மையை பறைசாற்றுகிறது. ஆசீவகத்தின் சின்னம் யானை. ஆசீவகமே உலகின் ஆதி சமயம். அதிலிருந்தே இன்றுள்ள அனைத்து சமயங்களும் தோன்றின. இன்னொரு கூடுதல் செய்தியாக முருகனின் இன்னுமொரு உருவக மனைவியான தெய்வானை உண்மையில் சரஸ்வதியே. அவள் முருகனே ஆசீவகத்தை தோற்றுவித்தவர் என்ற உண்மையை வெளிப்படுத்த அவரின் மனைவியாக உருவகப்படுத்தப்பட்டவள். மேற்கூறியவற்றின்படி முருகனோடு சண்டையாடு அடையாளப்படுத்தப்படுவதால் வெளிநாடுகளில் விடையாட்டையே முருகனாக வழிபடும் வழமையும் வந்தது. யாசித்திகள் மயிலை முருகனாக வழிபடுவது போலத்தான் இதுவும். பெர்பர் சமயம் பற்றிய விக்கி கட்டுரையும் விடை ஆட்டை அம்மனாக, அதாவது முருகனாக அடையாளப்படுத்துகிறது. எகிப்திலும் முருகனே அமுன் என்று அறியப்படுகிறார். எகிப்து அமுனும் இங்கு காண்பிக்கப்படுவது போல விடையாடாக வழிபடப்பட்டார். எகிப்து அமுன் என்பது முருகனே என்பதை பிழையில்லாமல் அடையாளங்காண உதவும் சான்று இங்கே விரைத்திருக்கும் ஆணுறுப்போடு காண்பிக்கப்படும் அமுன் வடிவம்தான். இந்த வடிவம் கந்தனின் வடிவாக, கருவளத்தை குறிக்கும் கந்தனாக இந்த அமுன் காண்பிக்கப்படுகிறது. இந்த அமுனின் அருகில் உள்ள முளைப்பாரியையும் காணுங்கள். விவசாய தெய்வமான முருகனின் பச்சையம்மாளுக்காக மாரியம்மன் கோயில்களில் முளைப்பாரி எடுக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அம்மன், அமுன் எல்லாம் முருகனே என்பதை மேலும் ஆணித்தரமாக நிறுவ அமுன் ரா என்ற இந்த எகிப்திய கடவுளை எடுத்துக்கொள்வோம். இங்கு அமுன் என்பது முருகனையும், ரா என்பது சிவனையும் குறித்தது. ரா என்றால் சிவனை குறிப்பது எப்படி என்பதை இப்போது பார்ப்போம். சிவன் பல பரிமாணங்களாக வழிபடப்படுகிறார். 1. உருவாக்கும் கடவுள் சிவலிங்கமாக. 2. அழிக்கும் கடவுள் யமனாக. 3. காலத்தின் கடவுள் கால பைரவராக. 4. அண்டவெளியின் கடவுளாக. 5. வேதங்களை ஓதிய ஆதி குருவாக. 6. ஆதிநாதன் எனும் ஆதி அரசனாக. 7. ஆதி யோகியாக. 8. விண்ணுலக பதவி அடைந்த நமது மூதாதையரின் ஆன்மாக்களின் குறியீடாக. விண்ணுலகம் என்பது ஒளியற்ற கருத்த அண்டவெளி என்றறிந்திருந்தனர் தமிழர். தமிழர்கள் அந்த கருத்த அண்டவெளியில் வாழ்வதாக கருதப்படும் நமது முன்னோர்களை அந்த அண்டவெளியின் கருத்த நிறத்தை கொண்டு கருப்புகளாகவே வழிபட்டனர். விண்ணுலக பதவி அடைந்த நமது முன்னோர்களின் குறியீடான சிவனை அதே கருத்த அண்டவெளியில் உலவுகின்ற ஏனைய கிரகங்களை காட்டிலும் ஒளி மங்கி அதனால் காரி என்று அழைக்கப்படும் சனி கிரகத்தின் பெயரால் சனீஸ்வரன் என்று அழைத்தனர். கருத்த விண்ணுலகவாசிகளின் குறியீடான சனீஸ்வரனாகிய சிவனின் வாகனமும் வானத்தில் பறப்பதாகவும் கருப்பாகவும் தானே இருக்க வேண்டும். அதனால்தான் கருத்த காக்கை சனீஸ்வரனின் வாகனமாகியது. அந்த நமது விண்ணுலக மூதாதையரை
எந்த நாளில் நாம் வழிபடுவது? ஒரு கருப்பு நாளில் வழிபடுவதுதானே பொருத்தம்? ஆம், நில ஒளியற்ற இருண்ட வானம் கொண்ட அமாவாசை நாளில் நமது கருப்புகளை நாம் வழிபடுகிறோம். அந்நாளுக்கு ஏன் அமாவாசை என்று பெயர் வந்தது தெரியுமா? அல் ப்ளஸ் மா ப்ளஸ் வாசம், அல்மாவாசம், அன்மாவாசம், அமாவாசம், அமாவாசை. அல் என்றால் கருப்பு, மா என்றால் உயர்ந்த என்று பொருள். எனவே அமாவாசை என்றால் உயர்ந்த கருப்புகளின் வாசம் என்று பொருள். நமது கருப்புகளின் நினைவை போற்றும் விதமாக அவர்களுக்கு படையிலிட்டு வழிபடும் நிலவொளியற்ற கருத்த நாளுக்கு இவ்வாறாக அமாவாசை என்று பெயர் வந்தது. அதனால்தான் நமது மூதாதையரை வழிபட்டதின் குறியீடாக அவர்களுக்கு படையிலிட்ட உணவை அவர்களை குறித்த கருப்புகளான காக்கைகளுக்கு காணிக்கையாக்குகிறோம். தமிழ் கலாசாரம் மிக உயர்ந்த கலாசாரம். விண்ணுலக பதவியடைந்த நமது முன்னோர்களையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அவர்களுக்கு படையிலிட்டு நினைவு கூறுகிறோம். மீண்டும் தலைப்புக்கு திரும்புவோம். சனீஸ்வரனின் வாகனம் காகம். சிவனின் பரிமாணங்களில் ஒன்றான சனீஸ்வரன் இருளை குறிப்பதால் எகிப்தில் சனீஸ்வரன் ரா என்று அழைக்கப்படுகிறார். ரா என்றால் இரவு, இருட்டு என்று பொருள். ஆனால் இன்றைய எகிப்தியர்களுக்கு ரா என்றால் இருட்டு என்று தெரியாது. ஆக சிவன் எகிப்தில் ரா என்ற சனீஸ்வரனின் அடையாளமாக காக்கையாக வழிபடப்பட்டார். எனவே சிவன் காக்கையாகவும் முருகன் விடை ஆடாகவும் எகிப்தில் வழிபடப்பட்டனர். இவ்வாறாக எகிப்தின் அமுன்ரா என்பது முருகன் சிவன் கூட்டுப் பெயர்தான். தமிழ் கலாசாரத்தில் சிவனும் முருகனும் லிங்கமாகவும் கந்துவாகவும் முறையே கருவளத்திற்கான கடவுளராக வழிபடப்படுகின்றனர். ஓபலிக்ஸ் என்பது கந்து, அது முருகனையோ சிவனையோ குறிக்கின்றது. ஓபலிக்ஸுகளை சோடியாக அமன்ரா கோயில்களின் முன்புறம் நட்டு வைத்தனர் எகிப்திய மக்கள். இவற்றிலிருந்து அம்மன் என்பது முருகன் என்பதும் அதுவே பெர்பர் மக்களின் ஆதி கடவுள் என்பதும் புரியும். சிவா ஒவாசிஸ் எனும் பாலைவனச் சோலையில் பெர்பர் மக்களின் கடவுளாக ஓரக்கிள் ஆஃப் அம்மன் என்ற பெயரில் ஒரு வாக்குரைக்கும் அம்மன் கோயில் உள்ளது. அது அந்த பகுதிக்கே சக்தி வாய்ந்த கோயிலாக அறியப்பட்டது. இந்த கோயில் கட்டப்பட்டது 2500 வருடங்களுக்கு முன்பு என்றாலும் அம்மன் வழிபாடு அதற்கும் பழங்காலத்திலிருந்தே இருந்து வந்திருக்கிறது. அலெக்சாண்டர் இந்த கோயிலுக்கு வந்ததாகவும் இந்த வாக்குரைக்கும் அம்மன் அவரை தனது பிள்ளையாக உரைத்ததென்றும் ஒரு செவிவழி செய்தி உள்ளது. உண்மையில் அலெக்சாண்டரின் பெயர் முருகனின் பெயர்களில் ஒன்றான கந்தனின் பெயரால் இடப்பட்ட பெயர். அல் கந்தன், அல் கந்தர், அலெக்சாந்தர். அவர் முருகனின் பிள்ளையாகவே கருதப்பட்டார் என்பதை அவரை குறித்து உருவான சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் அவரை 2 கொம்புகளோடே உருவகப்படுத்தினர். முருகன் ஒரு போர்க்கடவுள், அலெக்சாண்டர் ஒரு போர் நாயகன். முருகனின் பிள்ளையாக பட்டமிடப்பட்ட அலெக்சாந்தரின் இந்த கொம்புகள் முருகனின் வாகனமான விடையாட்டின் கொம்புகளே. மோசஸும் கொம்புகளோடு சித்தரிக்கப்படுவதால் அலெக்சாண்டரின் கொம்புகளுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் விளக்க வேண்டும். மோசஸின் கொம்புகள் அவன் மேசன் எனும் உலகின் முதல் இரகசிய அமைப்பை தோற்றுவித்தவன் என்பதை குறிக்க அந்த அமைப்பின் சின்னமான ஆட்டுருவம் கொண்ட பஃபோமிட்டின் கொம்புகளே. மேசன் என்றால் மேசம் எனப்படும் வல்லாடுகள் மேய்ப்பவன் என்று பொருள். ஆடு மேய்ப்பவன் மேசன் என்று அழைக்கப்படுவது போலவே உலக மக்களை தங்களது இரகசிய திட்டங்களோடு மேய்ப்பவர்களும் மேசன் என்றே தங்களை அழைத்து கொண்டனர். யூதர்கள் யூதரல்லாத உலக மக்களை ஆட்டு மந்தைகளாக கோயும் என்ற பெயரால் அழைத்தனர். ஆக இன்று ஃப்ரீமேசன் என்று அழைக்கப்படும் அன்றைய உலகின் முதல் இரகசிய அமைப்பான மேசன் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவன் மோசஸ் தான். அவனது கொம்புகளும் அதையே சித்தரிக்கின்றன. எனவே அலெக்சாண்டரும் மோசஸும் ஆட்டின் கொம்புகளோடு சித்தரிக்கப்பட்டாலும் அவர்களின் கொம்புகளுக்கான காரணங்கள் வெவ்வேறு. ரோமன் போப்பின் தலை கிரீடம் எகிப்திய கடவுளான அமனின் கொம்புகளை கொண்டோ அல்லது பிலிஸ்தியர்களின் கடவுளான டாகனின் மீன் வாயை கொண்டோ வடிவமைக்கப்பட்டது என்று சொல்கின்றனர். டாகனும் முருகனே என்பதால் எப்படி பார்த்தாலும் போப்பின் கிரீடம் முருகனை கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவத்தின் சிலுவை என்பதும் உண்மையில் கருவளத்தை குறித்து தமுஸ் எனப்பட்ட முருகனின் கொடையே. தமுஸ் தனது கைகளில் வைத்திருப்பது விதையிலிருந்து புதிதாக முளைவிடும் 3 இலை கொத்தே. அது கருவளத்தை குறித்த அடையாளமே. போப்பின் செங்கோலில் காணப்படும் பைன்கோன் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் நாபிக்கமலம் சுமேரியாவில் மர்துக் என்றழைக்கப்பட்ட முருகனின் கையில் உள்ளதாகும். கிறித்துவத்திலுள்ள நட்சத்திர வடிவமும் முருகனின் கொடையே.
இப்படி ஏராளமான முருகனின் அடையாளங்கள் கிறித்துவத்தில் உள்ளது. அவற்றை அடுத்த தமிழ் விடயத்திலும் இன்னும் விரிவாக பார்க்கலாம். முருகன் கிறித்துவத்தோடு பிரிக்க முடியாதபடி நெய்யப்பட்டிருக்கிறார். இதை தொடர்புடைய மக்களே அன்றும் உணரவில்லை, இன்றும் உணரவில்லை. முடிவுரையாக, பெர்பர் மக்களின் இனப்பெயர் பாலை நிலத்தை குறித்த தமிழ்ச் சொல்லான வரவர என்ற சொல்லின் கொடை. மொராக்கோ என்ற தேசத்தின் பெயரும் அதன் முக்கியமான நகரத்தின் பெயரும் முருகனின் பெயரால் உண்டானவை. ஆதி பெர்பர் மக்களின் கடவுளான அம்மன் முருகனே. ஓரக்கிள் ஆஃப் அம்மன் என்று அழைக்கப்படும் இந்த முருகன் கோயிலும் பெர்பர் மக்களின் சிவா ஓஆசிஸில் உள்ளது. ஆரக்கிள் என்ற ஆங்கில சொல் உரைகள் என்ற தமிழ்ச் சொல்லின் திரிபே. உரைகள், வரைகள், ஓரக்கிள். பெர்பர் மக்கள் தங்களின் மொழியை தமிழுக்கு பெருந்தொண்டு செய்த முருகனின் பெயரால் தமசி என்றே அழைத்தனர். இலங்கையில் உருவான தங்களின் மொழி எழுத்தை அவர்கள் திஃபினா என்று அழைக்கின்றனர். இங்கு முக்கியமான செய்தி என்னவென்றால், திஃபினா என்பது சிந்துவெளி எழுத்தின் மருவிய வடிவமே. இதிலிருந்து சிந்துவெளி எழுத்தாக கருதப்படும் எழுத்தை நீரொழிக்கு பிறகு இலங்கையில் முருகனே வடிவமைத்தார் என்பது நிரூபணமாகிறது. இந்த ஆய்வின் மூலமாக இன்னும் ஒரு பேருண்மையை அறிகிறோம். தமுஸ் என்ற முருகனை குறித்த பெயரை கொண்டு தமிழுக்கு பெயரிட்டவர்கள் சுமேரியர்களே. இந்த பெயர் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தின் இறுதி காலத்திலேயே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. எனவே முருகனை குறித்த சுமேரிய கடவுள் தமஸ் மூலமாக அவர்கள் மொழி தமசி என்று அழைக்கப்பட்டது என்றும், அது ஆதி தமிழே ஆனதால் தமிழ் சுமேரியரால் பெயரிடப்பட்டது என்பதை ஆய்ந்தறிகிறோம்.